வந்தே மாதரம். கோல் இம்போர்ட் பிக் ஃப்ராட் பை சிஐஎல் சஸ்பெக்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஏசிபி ஆன்டி கரப்ஷன் பியூரோ சிபிஐ சாஸ்திரி பவன் ஆடோஸ் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை. ப்ளீஸ் ஃபைண்ட் என்க்ளோஸ் வெப் பேஜஸ் போட்டு ப்ளீஸ் ஃபைண்ட் என்க்ளோஸ் வெப் பேஜஸ் டு என்டிபிசி பிளேசஸ் ஆர்டர் வித் கௌதம் அதானி group after CIL cancel Gautam Adani's successful bid for the coal import from Indonesia. Please find enclose 15,000 rupees வாங்கியிருக்காருங்க. Please find enclose web pages Singapore Sringeri Online Collieries Limited Telangana government company coal prices around only 8,000 rupees. 8,000 rupeesக்கு தான் நம்ம ஊர்லேயே கிடைக்குது. ஆனால் இந்தோனேஷியாவிலேருந்து 15,000 ரூபாய்க்கு அதானி தான் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாரு. மிகப்பெரிய ஊழல் இதை விசாரிடான்னு சொல்லி சிபிஐ பெட்டிஷன் போட்டேன். சிபிஐ பெட்டிஷன் போட்டால் அப்படியே பேசாமல் தூங்கிட்டு இருந்தானுங்க. அப்புறமா போய் ஒரு சிபிஐ பழைய வக்கீலில் போய் பார்த்தேன். ஐயா கொஞ்சம் காசு போடலான்னு பார்க்குறேன், வீட்டெல்லாம் இடித்து போட்டேன், கட்டுறதுக்கு காசு இல்லை, அதனால் கொஞ்சம் ஏதாவது சொல்லி காசு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கிண்டலாக கேட்டேன். நிஜமாவா அப்படின்னாரு. ஆமாம் சார், வேணா நான் பேசுகிறத வீடியோ எடுத்துக்கிடுங்க அப்படின்னேன். அப்புறம் அவர் சொன்ன உடனே அங்கேருந்து எனக்கு பதில் வருது சிபிஐலேருந்து. நான் பெட்டிஷன் போட்டது 11/8/2022, 18/11/2022, 3 மாதம் கழித்து பதில் வருது எனக்கு. In this regard, it is informed that your complaint dated 11/8/2022 was forwarded to the Chief Vigilance Officer, Ministry of Coal, New Delhi on 17/8 அமிச்சாராம். கதை விட்றாருங்க. ஆனால் இது வரைக்கும் பதில் வரல எனக்கு. கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் ஜட்ஜி என்ன பண்ணார், அதானி மேலே கேஸா, ஐயோ நோ 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 அப்படின்வாங்க. அதனால் இப்போ மோடி நான் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தினேன், ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தினா சும்மா கதை. யாராவது நல்ல வக்கீலுங்க இதை பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு போடுங்க, ஊழல்வாதிகளாக ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. சரிதான். 15,000 ரூபாய்க்கு கிடைக்கிற 8,000 ரூபாய்க்கு கிடைக்கிற கோலை 15,000 ரூபாய்க்கு வாங்குறாரு ஒரு டன்னுக்கு. அப்போ எத்தனை 2 டன் வாங்கியிருப்பான், எவ்வளோ கொள்ளடிச்சுப்பான் பாருங்க. ரொம்ப யோக்கிய மாதிரி அவர் வேறு பேசிட்டு இருக்கிற அதானி. அவெல்லாம் திகார் ஜெயிலில் இருக்க வேண்டியவன். இருந்தாலும் விதிவசம் என்ன பண்ணுறது. ஜெய்ஹிந்த்.